பொங்கல் பொங்கலோ பொங்கலியா எல்லாருக்கும் பொங்கல். நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முந்தின நாள் நாங்கள் வந்து 1 ஹவருக்கு முன்னாடியே கோலம் போடலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நிமிஷம். 1 ஹவருக்கு முன்னாடியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து நானும் அப்பாவும் சேர்ந்து போட்டது. இது வந்து அம்மா போட்டுட்ருக்காங்க. இன்னும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. அப்புறமா அண்ணன் வந்து இந்த வீடெல்லாம் இது பண்ணிட்டான், டெக்கரேட் பண்ணிட்டான். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வசி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஸோ நாளைக்கு நாங்கள் பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவோங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேவா? பாய். பொங்கல்னாலே தீபாவளி மாதிரி ஒரு ஜாலியான ஃபெஸ்டிவல் தான். ஸோ அதை இன்னும் ஜாலியாக கொண்டு போகணும். நான், அம்மா, அப்பா, அண்ணன் எல்லாருமே வந்து ஜாலியாக கீழே வந்து என்ஜாய் பண்ணி கோலம் போட்டுட்ருந்தோம். அப்புறமா அடுப்பு வைக்கிறதுக்கு கீழே வந்து அம்மா ஒரு பெருசாக கோலம் போட சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சதே ஒரே கோலம் தான். அதையும் நான் வந்து நல்லா பெருசாக போட்டேன். அப்புறமா கோலம்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் அண்ணன் பொங்கல் வாழ்த்துக்கள்னு எழுதிட்டான். எப்போவுமே அவன் தான் எழுதுவான். அது நீங்கள் பழைய பொங்கல் வாக்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் வந்து எழுதிட்டான். அப்புறமா காலையில் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சேன். இவங்கெல்லாம் சீக்கிரமாக இருந்துச்சுட்டு பொங்கல் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் பார்த்துட்டே அப்படியே உட்காந்து ஜாலியாக ஹாப்பியாக வந்து நாங்கள் பொங்கல் விட்டோம். அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து தாத்தாவும் வந்தாங்க. தாத்தா வந்ததுக்கப்புறம் நாங்கள் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூஜைலாம் பண்ணி முடிச்சிட்டோம். அப்பனே விநாயகா வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. அப்புறமா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே அண்ணன் கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டே போனோம். அம்மா வந்து அண்ணனை வீடியோவில் வந்து பேச சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் பேசவே மாட்டேங்கிறான். ஏன்னா ரொம்ப ஷை டைப்பில், அதனால பேசவே மாட்டேங்கிறான். அப்புறமா அத்தை வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா நாளைக்கு எங்கே போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பிளான் பண்ணிட்டு அப்புறமா கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்புறமா நெக்ஸ்ட் டே நான் வள்ளியூரில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு நாங்கள் எல்லோரும் போயிட்டோம். நானும் அம்மாவும் கும்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம். எல்லோரும் மெதுவாக கும்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்து எனக்கு ரொம்ப பசிச்சுன்னு ஒரு கடையில் லேஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நமக்கு சோறு தான் முக்கியம். நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா இப்போ வந்து கோவிலுக்கு போயிட்டு அது என்னது கிரிவலம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ரவுண்ட் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். சுற்றி எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நான் அம்மா பின்னாடி வந்துட்டுருக்கோம். சாமிலாம் நல்லா கும்பிட்டாச்சு. வள்ளியூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். அப்புறமா அம்மா சொன்னாங்கள்ல, அது பேர் என்ன, கிரிவலம். அதை நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே நல்லா அக்கா கூட கதை பேசிட்டு எல்லாருக்கூடயும் நல்லா பேசிட்டு அங்கேயும் ஃபோட்டோ எடுத்தோம். நம்மளுக்கு ஃபோட்டோ ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அப்படியே அங்கே போயிட்டுருக்கும் போது நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாளைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டுருந்தோம். எங்களுடைய அண்ணாஸ் மட்டும் தான் எங்கள் கூட வரல. அண்ணாஸ்னால் சூர்யா அண்ணனும் ஹரிஷும் மட்டும்தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வெளில போயிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறமா ஒரு ரவுண்ட் சுற்றி முடிச்சதுக்கப்புறமா கோவில் பக்கத்துலேயே பெரிய பாறைலாம் இருந்துச்சு. அங்கே உட்காந்து நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லோரும் வீட்டிலேருந்து ஒரு இது கொண்டு வந்திருந்தோம். ஸோ நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா இங்கே முடிச்சுட்டு வானமாமலை பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போய் நாங்கள் எந்த வீடியோஸும் எடுக்கலை, சாரி. இந்த கோவிலுக்கு தான் போயிருந்தோம். எல்லோரும் இந்த பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். பாய்.